Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது சன்னா மசாலா. இந்த சன்னா மசாலா பாத்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நம்ம ஹோட்டல் சுவையில சன்னா மசாலா சாப்பிடணும் போல தோணுச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் இதுல ஆட் பண்ணா போதும், அதே டேஸ்ட்லயே நமக்கு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மசாலா ரெசிபி பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. இந்த சன்னா மசாலாக்கு பாத்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துட்டேன். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் ஒயிட் சன்னா எடுத்து கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இதோட 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலை மசாலா எடுத்துட்டேன். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தாச்சு. இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸும் இதுல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். பேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேன் ஹீட் ஆனதும் 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சன்னா மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆனியன், டொமேட்டோ ரெண்டுமே பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வாடை எல்லாமே போயிடுச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலை மசாலா ஆட் பண்ணியாச்சு. நம்ம நார்மலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து செய்கிற சன்னா மசாலாக்கும் இந்த மாதிரி சோலை மசாலா சேர்த்து செய்கிற சன்னா மசாலாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சன்னா வேக வச்ச தண்ணி, இந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேற தண்ணி எதுவும் சேர்க்கல. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த மசாலா இருந்தது. தண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வரவும் நம்ம இப்ப வேக வச்ச சன்னாவை ஆட் பண்ணிக்க போறோம். சன்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப இது 10 நிமிஷம் சிம்ல நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்டா இந்த மசாலா இறக்கும் போது இந்த அளவு ஒரு வெள்ளைக்கட்டி மட்டும் நீங்க சேர்த்தீங்கன்னா போதும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல சுகர் ஆட் பண்ணுவாங்க ஸ்வீட்னஸ்க்காக. இன்னைக்கு சுகர் ஆட் பண்ணாம அதுக்கு பதிலாக நான் வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மசாலா இறக்கும் போது இந்த வெள்ளைக்கட்டி ஆட் பண்ணிட்டு லேசா ஒரு கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஒரே ஒரு தடவை நீங்க சன்னா மசாலா பண்ணும்போது ஒரு பீஸ் வெல்லம் மட்டும் சேர்த்து வச்சு பாருங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.